நம்முடைய திராவிடம் என்ற உணர்வோடு நீங்கள் இன்று முன்னிற்கிறீர்கள். ஆனால் நம் இளைஞர்களில் ஒரு பிரிவினரை இன்றைக்கு சில கேவலமான சக்திகள் அவர்களை மிக கேவலமாக பைத்தியக்காரர்களை போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உணர்ச்சி வசப்பட வைத்து சினிமா மோகத்தின் பின்னால் சென்று அவர்களை குரங்குகளை போல நரிகளை போல ஆட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் போன்றவர்கள் இளைஞர்களை எப்படி வழிநடத்துகிறார்கள் என்பதை தயவு செய்து சற்று திரும்பி பாருங்கள். இன்றைக்கு அந்த நடிகரின் பின்னால் செல்லக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு மொழி உணர்வு இருக்கிறதா, இன உணர்வு இருக்கிறதா, பகுத்தறிவு இருக்கிறதா, பண்பாட்டு உணர்வு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இளைஞர்களை திசை மாற்றி அவர்களை எந்த அரசியல் சிந்தனையை மற்றவர்களாக மாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு விஜய் போன்ற சக்திகள் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் அல்லது நுழைய வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் உணர்வு, மொழி உணர்வு, பண்பாட்டு உணர்வு இது இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்று மோடிக்கு நன்றாக தெரியும், பாஜகவிற்கு நன்றாக தெரியும். இந்த இளைஞர்களுடைய மூளையை சிதைத்து அவர்களை திசை மாற்றிவிட்டால் தமிழ்நாட்டை வென்றுவிடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது வெறுமனே திமுகவை தேர் கொடுக்க வேண்டும் என்கிற போராட்டம் மட்டுமல்ல, முழுக்க முழுக்க இன்றைக்கு ஆதிக்க சக்திகள் இது போன்ற ஒரு நாசகார சக்திகளை உள்ளே அனுப்பி அரசியல் களத்தில் இறக்கி இன்றைக்கு நாம் இவ்வளவு காலமாக உருவாக்கிய மொழி உணர்வு, பண்பாட்டு உணர்வு, இன்னும் சொல்ல போனால் தமிழன் என்ற அடையாளம் இதையெல்லாம் சிதைப்பதற்காகத்தான் நம்முடைய இளைஞர்களை எல்லாம் பைத்தியக்காரர்களை போல ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கிற போது மனம் பதைக்கிறது. உங்கள் வாக்குகள் பறிபோய்விடக் கூடாது என்பதற்காக அத்தகைய போராட்டத்தை திமுக நடத்தியது. எடப்பாடி நடத்தினாரா அல்லது இங்கு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய சில அணில் குஞ்சுகள் நடத்தினார்களா? யார் நடத்தினார்கள்? ஒரு அரசியல் கூட்டத்தை கூட ஒழுங்காக நடத்த முடியாதவர்கள், நெரிசலில் மக்களை சாகடிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் இன்றைக்கு நம்மை விமர்சிக்கிறார்கள். இன்றைக்கு இந்த காட்சி என்பது நம்முடைய மொழிப்போர் தியாகிகளுக்காக, இந்த மொழிக்காக உயிர் நீத்தவர்களுக்காக நீங்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். அதாவது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்ன பாரதிதாசனுடைய வழியில் நின்று எந்த நம்ம பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று சொன்ன புரட்சி கவிஞனுடைய வழியில் நின்று நாம் இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிறோம். எத்தகைய தியாகத்தால் இந்த இந்தியை எதிர்த்து விரட்டினோம் என்பதை நினைத்தால் இன்றைக்கும் மனம் பதறுகிறது, நெஞ்சம் நடுங்குகிறது. இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இந்தியை எதிர்த்து நாம் போராடினோம், திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். கீழப்பழுவூர் சின்னசாமியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 21 வயது இளைஞன் அன்றைக்கு ஒரு இந்திக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை திமுக நடத்தி கொண்டிருந்த போது, இந்தி வந்தால் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் ஹிந்தியை படிக்க சிரமப்படுவார்கள், அவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்காது என்ற நிலையில்தான் கீழப்பழுவூர் சின்னசாமி என்ற அந்த இளைஞன், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இதே நாள் அவன் தன்னுடைய இன்னுயிரை ஈத்தான். 1964 வருடம் ஜனவரி 25ஆம் தேதி தன்னைத்தானே எரித்து கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய உயிரை அவன் நீத்தான். எதற்காக உயிரை விட்டான்? இந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக அவன் திருச்சி ரயில் நிலையத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவருடைய காலை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவர் ரயில் ஏற வருகிறார். அப்போது அவர் காலை கட்டிப்பிடித்துக் கொண்டு, ஐயா இந்தியை திணிக்க முயற்சிக்கிறார்கள், ஆட்சி மொழி சட்டம் வரப்போகிறது, இந்தி கட்டாயம் கற்க வேண்டியதில்லை என்று நேரு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக இன்றைக்கு இந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்கப் போகிறார்கள், ஆகவே எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் என்று பக்தவச்சலம் அவர்களுடைய காலை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுகிறான். போடா பைத்தியமே என்று அவனை தட்டிவிட்டு பக்தவச்சலம் சென்று விடுகிறார். அதற்கு சரியாக 3 நாள் கழித்துத்தான் அதே ரயிலடியில் தன்னைத்தானே எரித்து கொண்டு அன்றைக்கு அவன் அந்த கீழப்பழுவூர் சின்னசாமி இறக்கிறான். அவன் பற்ற வைத்த அந்த நெருப்பு தமிழ்நாடு முழுக்க பரவியது. எத்தனை எத்தனை இளைஞர்கள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அன்றைக்கு உயிரை இழந்தார்கள். ஹிந்தி ஒழிய வேண்டும், தமிழ் வாழ வேண்டும் என்று தமிழகமே பற்றி எரிந்தது. ரயில் பெட்டிகள் எரிக்கப்பட்டன. அன்றைக்கு இந்தி எழுத்துக்களை தார்பூசி மாணவர்களும், முக்கியமாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லோருமே வந்தார்கள். தெரு தெருவாக அலையலையாக வந்தார்கள். அன்றைக்கு ஒன்றிய அரசு இராணுவத்தை அனுப்பியது. அன்றைக்கு அனுப்பி மாணவர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொன்றது. ஆனால் மாணவர்களுடைய அந்த போர்க்குணம் அடங்கவில்லை, அவர்களுடைய வீராவேசம் அடங்கவில்லை. அவர்கள் மேலும் மேலும் போராடினார்கள், இடைவிடாமல் போராடினார்கள். தாங்கள் சுட்டுக் கொல்லப்படுவது பற்றியோ சிறையில் சித்திரவதை செய்யப்படுவது பற்றியோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அப்படி அவர்கள் நடத்திய அந்த போராட்டம்
அந்த போராட்டத்திற்கு அன்றைக்கு அண்ணா தலைமை தாங்கினார், அன்றைக்கு கலைஞர் வழிகாட்டினார். அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி அதை ஒரு ஒழுங்கான வழியில் செலுத்தி அன்றைக்கு போராடியதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருமொழி மட்டுமே போதும் என்ற சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு அரசியல் சாசனத்தில் அனுமதி அளித்தார்கள். அன்றைக்கு சட்டசபையில் அண்ணா தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான், மும்மொழி கொள்கை கிடையாது என்று அறிவித்தார். இந்தியாவிலேயே இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு நம்மோடு சேர்ந்து பலரும் போராடினார்கள். நண்பர்களே, பராசக்தி படம் பார்த்திருப்பீர்கள். அதில் பல காட்சிகளை அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்து நம் முன்னால் காட்டினார்கள். நம்முடைய இளைஞர்கள் எத்தகைய வீரம் செறிந்தவர்களாக, இந்த மண்ணுக்கு போராடுகிறவர்களாக, இந்த மொழிக்கு போராடுகிறவர்களாக, இந்த மக்களுக்காக போராடுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அந்த படம் இன்றைக்கு நம் முன்னால் கொண்டு வந்து காட்டுகிறது. இந்த இடத்தில்தான் நான் மிகுந்த வேதனையுடன் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒருபுறம் இங்கே உங்களை போன்ற இளைஞர்கள், உங்களை போன்ற பெண்கள் மொழி உணர்வோடு, பண்பாட்டு உணர்வோடு, நம்முடைய திராவிடம் என்ற உணர்வோடு நீங்கள் இன்று முன்னிற்கிறீர்கள். ஆனால் நம் இளைஞர்களில் ஒரு பிரிவினரை இன்றைக்கு சில கேவலமான சக்திகள் அவர்களை மிக கேவலமாக பைத்தியக்காரர்களைப் போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உணர்ச்சி வசப்பட வைத்து சினிமா மோகத்தின் பின்னால் சென்று அவர்களை குரங்குகளைப் போல, நரிகளைப் போல ஆட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவலத்தை நாம் பார்க்கிற போது நாம் எத்தகைய இளைஞர்கள் நம்முடைய முன்னோடிகளாக இருந்தார்கள், எத்தகைய போராட்ட குணத்தோடு இருந்தார்கள், எத்தகைய அரசியல் அறிவோடு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு விஜய் போன்றவர்கள் இளைஞர்களை எப்படி வழிநடத்துகிறார்கள் என்பதை தயவு செய்து சற்று திரும்பி பாருங்கள். இன்றைக்கு அந்த நடிகரின் பின்னால் செல்லக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு மொழி உணர்வு இருக்கிறதா, இன உணர்வு இருக்கிறதா, பகுத்தறிவு இருக்கிறதா, பண்பாட்டு உணர்வு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இளைஞர்களை திசை மாற்றி அவர்களை எந்த அரசியல் சிந்தனையை மற்றவர்களாக மாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு விஜய் போன்ற சக்திகள் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் அல்லது நுழைய வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் உணர்வு, மொழி உணர்வு, பண்பாட்டு உணர்வு இது இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்று மோடிக்கு நன்றாக தெரியும், பாஜகவிற்கு நன்றாக தெரியும். இந்த இளைஞர்களுடைய மூளையை சிதைத்து அவர்களை திசை மாற்றிவிட்டால் தமிழ்நாட்டை வென்றுவிடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த சதித்திட்டம். நன்றாக நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். இது வெறும் அரசியல் போராட்டம் அல்ல, இது வெறுமனே திமுகவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற போராட்டம் மட்டுமல்ல. முழுக்க இன்றைக்கு ஆதிக்க சக்திகள் இது போன்ற ஒரு நாசகார சக்திகளை உள்ளே அனுப்பி அரசியல் களத்தில் இறக்கி இன்றைக்கு நாம் இவ்வளவு காலமாக உருவாக்கிய மொழி உணர்வு, பண்பாட்டு உணர்வு, இன்னும் சொல்ல போனால் தமிழன் என்ற அடையாளம், இதையெல்லாம் சிதைப்பதற்காகத்தான் நம்முடைய இளைஞர்களை எல்லாம் பைத்தியக்காரர்களைப் போல ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கிற போது மனம் பதைக்கிறது. இதற்கு எதிராகத்தான் இந்த எழுச்சிமிகு கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று நம்முடைய முதலமைச்சர் சட்டசபையில் அறிவித்தாரே, தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு எல்லா வேலை வாய்ப்புகளிலும் 20% முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் நேற்று அறிவித்தார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எவன் தமிழ் படிக்கிறானோ, யார் தமிழுக்காக நிற்கிறானோ அவனுக்காக இந்த அரசு நிற்கிறது, இந்த மக்கள், இந்த ஆட்சி இருக்கிறது. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். தமிழர்கள் முன்னேற வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும் என்று. மகளிர் விடியல் பேருந்து திட்டம், நம்முடைய மகளிர் இலவசமாக பயணம் செய்கிறார்கள். அதே போல மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டம், நம்முடைய மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் தமிழ் புதவன் திட்டம், சமீபத்தில் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாணவர்களுக்கு. அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தொழிற்கல்வி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அளித்து இன்றைக்கு அவர்களை வேலைவாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழல். தமிழ்நாடு இந்தியாவிலேயே உள்நாட்டு உற்பத்தியில் 11.6% என்கிற மிகப்பெரிய சாதனையை இந்த திராவிடர் மாத அரசு எட்டி இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று இன்றைக்கு பச்சை போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும் இந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தின் பயனாளிகள் இருக்கிறார்கள், இந்த திட்டத்தினால் பயன்பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பார்களா அல்லது இன்றைக்கு பொய் பிரச்சாரங்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பல பொய்யர்களுக்கு வாக்களிப்பார்களா? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை அவமானப்படுத்துவதற்கான எல்லா வழிகளையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த வகையில் எல்லாம் மோடிக்கு தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்க முடியுமோ அந்த வகையில் எல்லாம் காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு சமயத்திலும் அதற்காக போராடுகிற முதல் இயக்கம்
அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக கொண்டு வந்த இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம், இதை யார் எதிர்த்தார்கள்? திமுக தான் எதிர்த்தது. தெரு தெருவாக சென்று அதற்கு எதிரான ஒரு சீர்திருத்த நடவடிக்கைகளை திமுக மேற்கொண்டது. உங்கள் வாக்குகள் பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக அத்தகைய போராட்டத்தை திமுக நடத்தியது. எடப்பாடி நடத்தினாரா? அல்லது இங்கு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய சில அணில் குஞ்சுகள் நடத்தினார்களா? யார் நடத்தினார்கள்? திமுகவை தவிர இந்த ஜனநாயக பிரச்சனையை அக்கறையோடு கையாண்ட வேறு எந்த இயக்கமாவது இருக்கிறதா? தொகுதி மறுவரை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் தொகுதிகளை குறைக்க முயற்சி செய்கிறார்களே, அதை எதிர்த்து யார் போராடுகிறார்கள்? திமுக தான் போராடுகிறது. ஒவ்வொரு பிரச்சனையாக இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் திமுகவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தான் இன்றைக்கு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்களே ஒழிய தங்களுடைய பதவி வெறிக்காக இந்த மாநிலத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற எந்த கயவர்களும் மக்களுடைய எந்த பிரச்சனைக்காகவும் போராடவில்லை. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் மொழிப்போர் தியாகிகளுக்காக இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கொட்டும் மலையிலும் நீங்கள் களையாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி இருக்கிறது. இது எங்கள் மாநிலம், இது எங்கள் இயக்கம், இவர் எங்கள் தலைவர், இது எங்களுடைய லட்சியம் என்கிற உணர்வோடு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான ஒரு இயக்கம், ஒரு கட்டுப்பாடான தொண்டர்கள் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவிலேயே எங்கும் கிடையாது என்பதை இங்கே நான் உரத்து கூற விரும்புகிறேன். இது வெறும் பாராட்டுரை அல்ல. நான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ கூட்டங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு அரசியல் கூட்டத்தை கூட ஒழுங்காக நடத்த முடியாதவர்கள், நெரிசலில் மக்களை சாகடிக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் இன்றைக்கு நம்மை விமர்சிக்கிறார்கள். ஆனால் திமுக வருடம் முழுக்க மிகப்பெரிய கூட்டங்களை நடத்துகிறது, பல்வேறு சூழல்களில் நடத்துகிறது. எங்காவது ஒரு சிறு அசம்பாவிதம் உண்டா? எங்காவது ஒருவருக்கு மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற ஒரு விஷயம் உண்டா? அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டை பாதுகாக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான், ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை திரும்ப திரும்ப வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றின் சாட்சியமாகத்தான் நீங்கள் நிற்கிறீர்கள். இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய விடியலை நோக்கி நாம் சென்றிருக்கிறோம். நேற்று முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது நான் மிகுந்த மன திருப்தியுடன் இருக்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நான் நினைத்த பல காரியங்களை இந்த மாநிலத்திற்காக செய்ய முடிந்தது. அடுத்த அமைய போகிற திமுக ஆட்சியிலும் இதே போன்று இன்னும் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவற்றை செய்வோம் என்று மனநிறைவுடன் குறிப்பிட்டாரே, அதுதான் உண்மை. அப்படி பார்க்கிற போது இந்தியாவின் முதன்மை மாநிலமாக இன்றைக்கு பல இடங்களிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம். இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பெறப்போகிறோம். ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறுகிறது என்பது உங்கள் ஒவ்வொரு குடும்பமும் வளர்ச்சி பெறுகிறது என்று பொருள். உங்கள் வீட்டில் ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது என்று பொருள். உங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகிறது என்று பொருள். அந்த வளர்ச்சிக்காக, அந்த மாற்றத்திற்காக இந்த நாள் கொடுக்கக்கூடிய தமிழ் உணர்வோடு நம்முடைய தியாகிகளினுடைய, நம்முடைய முன்னோடிகளினுடைய, நமக்காக உயிரை மாய்த்து கொண்ட அந்த இளைஞர்களை நாம் நெஞ்சில் நீட்டி அவர்கள் எதற்காக போராடினார்களோ அந்த லட்சியத்திற்காகத்தான் நம்முடைய தலைவர் போராடி கொண்டிருக்கிறார், நம்முடைய துணை முதலமைச்சர் போராடி கொண்டிருக்கிறார். அந்த லட்சியங்களை நாம் மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்காக தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்ந்து அநீதி இழைக்கக்கூடிய கொடூரமான பாஜக ஆட்சியையும், அந்த பாஜக ஆட்சிக்கு அடிவருகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி உள்ளிட்ட மிக மோசமான தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்திகளையும் நாம் வீழ்த்துவதற்காகத்தான் வருகிற தேர்தலில் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த இயக்கத்திற்கு அளிக்க வேண்டும். நம்முடைய தலைவருடைய கரத்தை இன்னும் பல மடங்கு வலிமைப்படுத்த வேண்டும். அதற்கான மிகப்பெரிய போராட்டம் இந்த நாளிலிருந்து தொடங்குகிறது. அதற்கான பரப்புரை இந்த நாளிலிருந்து தொடங்குகிறது. இந்த உணர்ச்சி பெருக்கான கூட்டத்தில் நான் சொல்கிறேன், மிகப்பெரிய வெற்றியை, சென்ற முறை பெற்றதை விட மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். இந்தியாவினுடைய மிகப்பெரிய சக்தி, இந்தியாவிற்கான விடியலுக்கான சக்தி திமுக தான். இந்தியாவை அடுத்த கட்ட ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகிற தலைவர் நம்முடைய தலைவர் தான் என்பதை வரலாறு எழுதும். அதற்கான ஒரு தேர்தலை நோக்கி இன்றைக்கு நாம் அடியெடுத்து வைக்கிறோம். நிச்சயமாக தமிழ் வாழும், தமிழ் வெல்லும், தமிழ் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.